ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய் தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். காஸ்மோவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சென்னை முகப்பேர் ஸ்ரீ சந்தான சீனிவாச பெருமாள் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 20ஆம் நாள். இன்று மாலை 5:43 வரை பிரதமை திதி உள்ளது, அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 8:23 வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:26 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்தை இன்னைக்கு நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னு காலையில் இறைவனை வேண்டிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு ப்ரோக்ரஸ் அல்லது சக்ஸஸ் வந்து சேரும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவருடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் இறங்கி போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. வேலையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டார் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் பெருமானுக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடோ, இடமோ, நிலமோ, மனையோ, காணியோ, பூமியோ வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு காலம், ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக காமர்ஸ், ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். பரீட்சைகள், எக்ஸாம்ஸில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. மெரைன் சம்பந்தமான துறையில் வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான துறையில் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோலியம் சம்பந்தமான வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் இருக்கிறார். சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளுக்காக சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க. ஹெல்த் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, நர்ஸாக இருக்கிறவங்க, சைக்காலஜிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறவங்க, லேபில் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏதோ ரீசனால் வேலையை விட்டுட்டோம், வேறு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓவர் ஸ்பீடு வேண்டாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு வெஹிக்கிள் வாங்குறது, இல்லை புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடக ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சந்திர பகவான் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்போ அனுகூலமாக இருக்கார். அதனால் பணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் குறையும்.
உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். வீட்டில் இருக்கிறவங்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், லாட்ஜ் ரிசார்ட் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், டீ ஷாப், ஜூஸ் ஷாப், ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க. அஷ்டமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்துட்டுருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆரம்பிக்க போகுது. எப்படி இருந்தாலும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் சில ஏமாற்றங்கள் வந்து சேரும். தாய் தந்தையுடன் மோதல் போக்கு வேண்டாம். ஜாபை பொறுத்தவரையில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க. மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான ப்ரொடக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்தால் இரவு நேர பிரயாணம் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. சூரிய பகவானுக்கு நீங்கள் கோதுமை நைவேத்தியம் செய்து, கோதுமை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, சந்திரன் ராசிக்குள்ள இருக்கிறார். அதனால சில குழப்பங்கள் வரும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகணும். ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர் இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை அடுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். புது முயற்சிகளிலே கவனம் தேவை. மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட படிப்பில் அக்கறை தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இப்போ என்ன அவசரம், அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடாதீங்க. முக்கியமான விஷயங்களை இமீடியேட்டாக அதில் கான்சன்ட்ரேஷனோட களத்தில் இறங்கி பண்ணுறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கும், ரிசர்ச் சம்பந்தமான படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நிதானம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைவான ஒரு நாளாக இருக்கும். பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கையில் அது ரொம்ப 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 முக்கியம். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விருதுகள் சில பேருக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், ஜெண்டை வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அருமையான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட் வச்சுருக்கிறவங்க, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுக்கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ், சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி லாயராக இருப்பவர்கள், லீகல் ப்ராசஸிங்கில் வேலை செய்கிறவங்க, அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள்
வெள்ளை நிற புஷ்பங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, மன நிம்மதியை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் ரொம்ப 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 அது முக்கியம். எவ்வளோதான் நம்ம உழைத்தாலும் சரி, பணம் சேர்த்தாலும் சரி, நிம்மதிங்கிறது முக்கியம். ஸோ அந்த மன நிம்மதி கொஞ்சமாவது இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலே நமக்கு நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு அதுதான் ரீசன். ஸோ அது தரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு ஓரளவாக தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் டைல்ஸ் செராமிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ரயில்வே சம்மந்தமான வேலையில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்கள், ஹார்பரில் வேலை செய்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனம் தேவை. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் இந்த பர்சனல் லோன் விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பில் அக்கறை காட்ட வேண்டிய காலமாக இருக்கும். வேலைக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதுக்காக நம்ம அங்கே போயிருக்கோமோ அந்த விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நோ டைவர்ஷன். பெற்றோர் உங்களுடைய தாய் தந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை அனுப்பியிருப்பாங்க. அதை புரிஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையிலே பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்கள், இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, ராசிக்குள்ள 5 கிரகம் இருக்காங்க. மனசுல சில நேரங்களில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. தந்தை தாயுடன் மோதல் வேண்டாம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம், கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனங்களால் சில செலவுகள் போகும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டீல், அயன், அலுமினியம், ஃபேப்ரிகேஷன், ஃபர்னிச்சர், வுட், பிளைவுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு, மெடிக்கல் ரெப்பாக, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவிங் பண்ணும்பொழுது கவனமாக டிரைவ் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதை வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். சுக்கிர பகவானால் சில பிரச்சனைகள் வரும். எப்படி வரும்னா, சொந்த பந்தங்களால் வரக்கூடும். இல்லை கூட இருந்தே குளிப்பறிப்பாங்க யாராவது. ஏற்கனவே 7.5 சனி வேற நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி, கவனம், அலர்ட் தேவை. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போங்க. சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. காதல் சிலருக்கு கசக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, அதே மாதிரி ரிசார்ட் நடத்துபவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.